இந்தியாவினுடைய சமூக நீதி வரலாற்றில் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக வெற்றி கண்ட முதல் இயக்கமான வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வைக்கத்தில் பெரியார் நினைவு நூலகம் மற்றும் நினைவகத்தை முதல்வர் திறந்து வைக்க உள்ளார். அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவினுடைய நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். மேம், வைக்கம் போராட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, தமிழ்நாட்டிற்கும் அதற்கு முள்ள அந்த தொடர்பு என்பது எவ்வளவு வரலாற்று இந்தியா வரலாற்றில் எவ்வளவு ஒரு முக்கியமான அம்சமா நீங்க பாக்குறீங்க? வைக்கம் போராட்டம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு உள்ளடக்கிய ஒன்றாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கக்கூடிய போராட்டம். கோயில் நுழைவு போராட்டம், அது மட்டும் இல்லாமல் தெருக்களில் சில ஜாதியை சார்ந்த மக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு இருந்த ஒரு கட்டுப்பாட்டை உடைக்கிறதுக்கு பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த வைக்கம் போராட்டம் தான். ஆனால் அம்பேத்கர் கூட இந்த போராட்டத்தை பற்றி பின்னாளில் எழுதும் பொழுது இதை குறிப்பிட்டு சொல்கிறார். பல போராட்டங்களுக்கு இது முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது என்று. அதனால் முதலாக கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களில் மக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு இருந்த ஒன்றை, அதுவும் ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக, ஒரு அரசிற்கு எதிராக, மன்னர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி அதில் வெற்றி கண்டார்கள். கிட்டத்தட்ட 2 வருஷம் 600 நாட்களுக்கு மேல் நடந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் பங்கேற்று கொள்ள வேண்டும் என்று அங்கே கேரளா காங்கிரஸில் இருந்த பல பேர் நினைத்ததை ஒட்டி அங்கே இருக்க ஜார்ஜ் அவர்கள் பெரியாருக்கு கடிதம் எழுதுகிறார். இங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு எழுதினாங்க. சில பேர் வர மறுத்து விடுகிறார்கள். பெரியார் நான் வர வேண்டுமா, தேவை இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டு நான் உடனடியாக கிளம்பி போய் அந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது கிட்டத்தட்ட 140 150 நாட்கள் அவர் அங்கே இருக்கார். அதில் 74 நாட்கள் சிறையிலேயே கழிக்கிறார். ஆனால் தொடர்ந்து அந்த போராட்டத்தை அவர் கைவிடவில்லை. கைது செய்யப்பட்ட போது கூட எனக்கு இந்த இடத்துல நீதி கிடைக்காது என்று தெரியும். அதனால் நான் நீதிமன்றத்தோடு ஒத்துழைக்கப் போவதில்லை. நான் சமாதானம் செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறேனே தவிர பிரச்சனைகள் செய்வதற்காக வரவில்லை. ஆனால் எனக்கு நீங்கள் தண்டனை விதிப்பதாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவரை தொடர்ந்து அவர் சிறையில் இருந்த பொழுது பல பேர் அந்த போராட்டத்தை தக்க வைப்பதற்காக, அதற்காக தொடர்ந்து போராடக்கூடிய சூழலை நாம் பார்த்தோம். இது முதலாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா மக்களுக்கு புரியும்படியாக பெரியார் இந்த பிரச்சனையை எடுத்து சென்றார். இப்போ நம் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் செய்வதற்காக நம்ம இடது கையை பயன்படுத்துகிறோம். அந்த இடது கையை நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது 2 கைகளையும் கூப்பித்தான் இது பண்ணுறோம். இடது கையை தொட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வலது கைக்காக திருப்பி குளிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் மக்களை மட்டும் நாம் பிரிவுபடுத்தி வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத சாதாரண மக்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு எடுத்து சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் ஏன் ராணியை கூட சந்தித்து தன்னுடைய நியாயங்களை எடுத்து சொல்லி பல விதங்களிலே இந்த வைக்கம் போராட்டத்தை பல நிலைகளிலே எடுத்துக்கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைத்து அதன் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது தந்தை பெரியார் அவர்கள். அவர்களுடைய அந்த நினைவகம் மற்றும் நூலகம், புதுப்பிக்கப்பட்ட நினைவகம், அதனுடைய திறப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒரு அருகே இருக்கக்கூடிய அந்த மாற்று மாநிலத்தில் பெரியாருடைய அந்த ஒரு நினைவகமானது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கும்? குறிப்பாக நூலகம் அப்படின்றதையும் புதுசா திறந்து வைக்க போறாங்க முதலமைச்சர் நாளை. அதனுடைய முக்கியத்துவம் குறிப்பாக கேரள மாநிலத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பாக்குறீங்க? நூலகம் மட்டும் இல்ல, பெரியார் சிறையில் வைக்கப்பட்ட இடத்துலயும் இப்ப ஒரு நினைவு மண்டபம் கட்டுவதற்காக இடம் கேட்கப்பட்டு அந்த இடத்தை மாற்றித்தர இருக்கிறார்கள் கேரள அரசு. அதனால நூலகம் அதோடு நினைவு மண்டபத்தையும் கட்ட இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இதில்
இந்த நூலகம் மீண்டும் இந்த நினைவை நாம மக்களுக்கு நினைவுபடுத்துவது, கொண்டு சேர்ப்பது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தியலை புரிய வைப்பது, அதை பற்றி விவாதிப்பது என்பது இந்த காலகட்டத்திலே, இன்று அரசியல் இருக்கக்கூடிய நிலையிலே, நாடு இருக்கக்கூடிய நிலையிலே மிக முக்கியமான ஒன்று. சமூக நீதியை பேசுவதற்காக வேண்டிய ஒரு சூழலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு காஸ்ட் சென்சஸ் கூட எடுக்கிறதுக்கு இந்த அரசு முன்வராத ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு இதுலேயும் மக்களுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய அந்த அதிகாரமும் மறுபடியும் அவர்களுடைய ஆதிக்கமும் திருப்பி கிளர்ந்தெழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த போராட்டத்தை நம்மால் எந்த சக்தியாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். நம்முடைய போராட்டம் என்றுமே மாறக்கூடாது. அந்த போராட்ட குணம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தியல் என்பது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை தொடர்ந்து மக்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை பார்க்கிறேன். அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்களும் கேரள முதலமைச்சரும் இதை மறுபடியும் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று நிச்சயமாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சமூக நீதிக்கு எதிரான அநீதிகளுக்கு இது ஒரு குரலா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இது ஒரு வெற்றியோடைய சின்னம் தான். அதனால அந்த வெற்றியோடைய சின்னம் மக்களுக்கு ஒரு ஹோப்பை, நம்பிக்கையை மறுபடியும் தரக்கூடிய ஒன்றாக இது இருக்கும். நன்றி மேம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவர் கார்த்திகுடன் சுசித்ரா.